இந்த மாசம் தாத்தா நம்ம வீட்டுக்கு வரலையாப்பா அப்படின்னு ஆசையோட கேக்குறான் ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்பா அழைக்க போகாட்டாலும் உங்க பெரியப்பா தாத்தாவை இங்க கொண்டு வந்து விட்டுருவாருடா, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவரோட போன் அடிக்குது. எடுங்க, உங்க அண்ணனா தான் இருக்கோம் அப்படின்னு மறுபடியும் அவங்களே பேசுறாங்க. அதே மாதிரி அவரோட அண்ணன் தான் பேசுறாரு. வணக்கம்னே, சொல்லுங்க. என்னடா, அப்பா அழைச்சிட்டு போகலையா அப்படின்னு அவங்க அண்ணன் கேக்குறாரு. அவர சொல்லியும் குத்தம் இல்ல. அண்ணி தொந்தரவு செஞ்சிருப்பா அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, கொஞ்சம் வேலையா போயிடுச்சுன்னு, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு ஃபோன கட் பண்ணிட்டு கெளம்புறதுக்கு ரெடி ஆனாரு. அந்த நேரம் பாத்து அவங்க பையன் ஒரு கேள்வி கேக்குறான். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? தாத்தாவுக்கு நீ பெரியப்பான்னு 2 பிள்ளைங்க இருக்கீங்க. அதனால தாத்தாவ மாறி மாறி வச்சுக்கிறீங்க. ஆனா உனக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை தான். உனக்கு வயசாயிட்டா 1 மாசம் நான் வச்சுக்குவேன். அடுத்த மாசம் நீ எங்க போவ? அப்படின்னு கேக்குறான். பையன் இந்த மாதிரி கேட்டதும் யாரோ பெடலியில ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது அவங்க அப்பாவுக்கு. இந்த கதை அந்த பையனோட அப்பாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற பழமொழி நமக்கு நினைவுக்கு வருதா? நாம சின்னவங்களா இருக்கும்போது என்ன பண்றோம்? அம்மா எனக்கு தான், அப்பா எனக்கு தான், நான் அம்மா செல்லம், அப்பா செல்லம்னு சொல்றோம். அம்மா என் பக்கம் திரும்பி படு, அம்மா என் மேல கை போடு அப்படின்னு பாச போராட்டம் நடத்துறோம். ஆனா, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? நம்ம அப்பா அம்மாவ பாக பிரிவினை செய்றோம். இது சரியா? இதையே கொஞ்சம் மாத்தி யோசிங்க. அண்ணா கூப்பிட்டா கூட, "இப்ப என்னென்ன அவசரம்? இன்னும் 2 மாசம் என் கூட அப்பா அம்மா இருக்கட்டுமே" அப்படின்னு தம்பியும், "இல்லடா, அப்பா அம்மா என் கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதனால என் கூட ஒரு 2 மாசம் அனுப்புடான்னு" அண்ணனும் சொன்னா, எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத பார்த்து வளரும் நம்ம குழந்தைகளும் நம்மோட வழிய தானே பின்பற்றுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.